ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமாகாளி பாகம் 4 கேட்கலாமா? ஏய் மஹி, நீ ஏண்டி இப்படி ஒரே இடத்துல உட்காந்துருக்க? என்னாச்சு? டீ குடிக்க வரலையா? அதை ஏண்டி கேட்குற? அவள் ஏதோ பெட் கட்டி அதில் தோற்று போயிட்டாலாம். அந்த கடுப்பில் தான் சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. மஞ்சரி, நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. அதை நான் சொல்கிறேன். சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தால் கனகா. கனகா, வா பிள்ளை, எக்ஸாம் மார்க் வந்துருச்சுல, எப்படி வந்திருக்கு? எல்லாமே 70க்கு மேலடி. பரவாயில்லை, நல்ல மார்க்கு தான். எல்லாம் மாகாளியால் தான். அவள் முன்னாடி போய் தூய்மையான மனசோட நியாயமாக ஒரு விஷயத்தை கேட்டோன்னா கிடைக்காதது எதுவுமே இல்லை. கனகா சொல்ல விருட்டென அவளை திரும்பி பார்த்தாள் மகேஸ்வரி. என்ன பிள்ளை அப்படி பார்க்குற? உன் கிளாஸ் பிள்ளைக கிட்ட கேட்டேன். அந்த சாந்தி எல்லா பாடத்துலையும் பாஸாமே. கடைசியில் நான் சொன்னது தானே நடந்துச்சு. இனிமேலாவது சாமி நம்பிக்கையோட இருக்கிறவங்க கிட்ட வாயாடாமல் இரு. கனகா, என்னாதான் ஆச்சுன்னு சொல்லேன். எங்களுக்கு ஒன்றுமே புரியலடி. சுந்தரி பாவமாக கேட்டாள். மதியம் நடந்தவற்றை தெல்ல தெளிவாக விவரித்தாள் கனகா. ஆவென ஆச்சரியத்தில் வாய் பிளந்தனர் சுந்தரியும் மஞ்சரியும். அந்த சந்திரமாகாளியை பற்றி தேனீக்காரிகை மூலமாக நானும் அடிக்கடி கேள்விப்படுறேன். ஆனால் அந்த கோயில், அதோட வரலாறு எதுவும் சரியாக தெரியாது. மஹி, உங்கள் ஊர் சாமி தானே, என்னடி கதை சொல்லேன். அவகிட்ட கேட்காத. நான் அவள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான், எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். ஜாலி, வா வா வந்து உட்காரு. ஆர்வமாய் அவள் அருகில் அமர்ந்து கொண்டனர் சுந்தரியும் மஞ்சரியும். சந்திரமாகாளி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அவளுக்கு தன்னை கும்பிடுற மக்கள் மேலே ரொம்ப கருணை. ஆனால் அதே சமயம் அவளை கும்பிட்டுக்கிட்டே தப்பு காரியம் பண்ணுறவங்களே வேட்டையாடிடுவா. வேட்டையாடிடுவாளா? அப்படின்னா பௌர்ணமி வேட்டைங்கிற அந்த வார்த்தையை தாண்டி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி அதை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது. அதனால் உங்களுக்கு கோயிலோட தல வரலாறு என்னன்னு சொல்கிறேன். ரணதீரன் கோச்சடையான் பாண்டிய நாட்டு மன்னனாக இருந்தப்ப மதுரையில் அவனோட எல்லையில் இருக்கிற 8 பெண் காவல் தெய்வங்கள் கோயிலில் இருந்தும் பிடிமண் எடுத்து மஞ்சள் துணியில் சேர்த்து வச்சு அவன் அரண்மனை வாசலில் கட்டி வச்சிருப்பான். அந்த சக்திகள் காவலாக இருக்கும்போது தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு தெய்வ நம்பிக்கை. எப்போ போருக்கு போனாலும் அந்த துணி மூட்டையை தன்னோட எடுத்துக்கிட்டு போவான். அப்படி போரிட்ட எல்லா போர்கள்லையும் ரணதீரனுக்கு வெற்றி தான். ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களுக்கு எதிராக நடந்த ஒரு போரில் ரணதீரனோட தளபதியை எதிரிகள் கிட்ட விலை போயிட்டான். அந்த துணி முடிச்சு தான் ரணதீரனோட வெற்றிக்கு தாரக மந்திரம்னு கருதி நயவஞ்சகமாக அதை திருடி அந்த தளபதி தூர போட்டுட்டான். அப்படி அந்த முடிச்சு விழுந்த இடம்தான் கோகிலாபுரம். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். மேலே சொல்லு, மேலே சொல்லு. முடிச்சை அந்த தளபதி தூக்கி எரிஞ்ச வேகத்தில் மண்ணெல்லாம் கொட்டி கீழே விழுந்துருச்சு. மறுநாள் பானை செய்கிறதுக்கு மண்ணு தேடி வந்த குயவன் அந்த பிடிமண் விழுந்த இடத்துல இருந்து 2 கூடை மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த மண்ணில் அவரால் பானை செய்ய முடியலை. அந்த அமைப்பே வரலை. என்னடா இதுன்னு மூளையை கசக்கி யோசிச்சும் அவரால் காரணத்தை தெரிஞ்சுக்க முடியலை. சரின்னு ஒன்றுக்கும் பயன்படாத அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் ஆத்தங்கரையில் கொட்டுறதுக்காக போனார். அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. அங்கே வச்சு கூடையை திறந்து பார்க்க அப்போதான் அந்த அதிசயம் நடந்திருக்கு. வீட்டில் இருக்கும்போது வெறும் மண்ணை தானே அந்த கூடையில் நிரப்பினாரு. ஆனால் ஆற்றுக்கு போய் பார்த்தப்ப கூடைக்குள்ளே சின்னதாக ஒரு அம்மன் சிலை. அப்போ அந்த குயவன் மனசுக்குள்ளே ஒரு குரல், என்னை எங்கேருந்து எடுத்தியோ அங்கேயே போய் வைன்னு. அந்த குயவனும் நடுங்கி போய் எங்கே மண்ணை எடுத்தாரோ அங்கேயே போய் சிலையை வைக்க, அதே நேரம் போரில் ரணதீரன் கோச்சடையான் தோற்கிற நிலைமைக்கு போக உடனே விஸ்வரூபம் எடுத்த அந்த அம்மன் சிலை சூலத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட தோல்வியை ஏற்றிக்கிற மனநிலைக்கு வந்துட்ட ரணதீரன் உடம்புல சட்டுன்னு புது தெம்பு ஒன்று வந்து ஒத்தையாலாம் சண்டை போட்டு எதிரி படையை புறமுத்திக்கிட்டு ஓட வச்சுட்டான். பாண்டிய தேசத்துக்குள்ளே ஊடுருவின சோழர் படைகளை ஓட ஓட விரட்டிட்டு நேராக அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். போரில் ஜெயிச்சு வந்த ராஜாவுக்கு கோட்டை வாசலில் பயங்கர வரவேற்பு கொடுத்து பெரிய நிலை கண்ணாடியை அவன் முன்னால் வச்சு அந்த வெற்றி திருமுகத்தை பார்க்க சொல்லியிருக்காரு ராஜகுரு. ரணதீரன் கண்ணாடியை பார்க்க அங்கே தெரிஞ்சதோ காளி உருவம். எல்லாரும் திகச்சு போய் நிற்க வானத்தில் அசரீரி கேட்டது. நான் கோகிலாபுரத்தில் குடிக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு அங்கே ஒரு பெரிய கோயில் கட்டுன்னு காளி சொல்ல உடனே அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலை கட்டும்போது அங்கே இருந்த விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற அந்த பெரிய அம்மன் சிலைக்கு மேலே விமானம் கட்ட முடியாதுங்கிறதால அம்மன் பிரகாரத்தை வெற்றிடமாக வெற்றிட நினைச்சார் ரணதீரன். ஆனால் அம்மன் சிலைக்கு மேலே விமானம் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும்னு ராஜகுரு சொல்ல அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் அம்மன் சிலையில் முகம் மட்டும் சிவந்து போய் கோபமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் குறையவே இல்லை. கோயில் சம்பந்தமாக எந்த வேலையை தொடங்கினாலும் அது சரியாக வராமல் போக ஒன்று மேலே ஒன்றா வந்த தடங்கல்களை தாங்க முடியாத ரணதீரன் மறு பௌர்ணமி ராத்திரியில் அந்த சிலை முன்னால் போய் நின்று, அம்மா, எனக்காக நீ என் மேலே நுழைஞ்சு போர் செஞ்ச பாண்டிய நாட்டு மக்களை காப்பாற்றின. ஆனால் உன்னை சந்தோஷப்படுத்தும் பொருட்டு உனக்கு கோயில் கட்ட என்னால் முடியவே முடியாது போல இருக்கேன்னு புலம்பி அழுது அங்கேயே அம்மாவை பார்த்துக்கிட்டே அந்த கட்டாந்தரையில் சமணம் போட்டு உட்காந்துட்டான்.
சரியா ராத்திரி 12 மணிக்கு அந்த நில ஒளி அம்மன் சிலை முகத்தில் பட்டப்ப அவ்வளோ உயரமாக இருந்த சிலை அளவு குறைஞ்சு அவன் உயரத்துக்கு வந்து நின்று அம்மன் முகத்தில் இருந்த அந்த சிவப்பும் மறைஞ்சு போச்சு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து புல்லரிச்சு போன ரணதீரன் இனி கோயில் கட்ட எந்த தடையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ராத்திரி நேரத்திலேயே குதிரையில் ஏறி மதுரைக்கு புறப்பட்டான். திடீர்னு அதிகாரமாக ஒரு பெண் குரல் அவன் காதில் கேட்டிருக்கு. இந்த ஊரோட வடக்கு மூலையில் போய் பாருன்னு அந்த குரல் உத்தரவு போட அவனும் போய் பார்த்தான். அவனோட தளபதி திருமாறன் குடல் கிழிஞ்சு போய் ஸ்பொடமாக கிடந்திருக்கான். அவன்கிட்ட போய் நின்று பார்க்கும்போது அவன் இடுப்பில் எப்போவுமே தொங்கிக்கிட்டு இருக்கிற சுருக்கு பையில் இருந்து புலிச்சின்னம் பதிச்ச தங்க காசுகளும் ஒரு சின்ன ஓலையும் கீழே விழுந்து கிடந்துச்சு. அதை எடுத்து படித்து பார்த்த தீரன் அவன் ஒரு துரோகின்னு புரிஞ்சுக்கிட்டான். மறுபடியும் அதே ஆளுமையான பெண் குரல் அவனை செலுத்த குதிரை ஏறி திருப்பி காளி சிலை கிட்ட போனான். அங்கே காளி முன்னால் புதுசாக ஒரு சூலம், அதில் ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்திருக்கு. அவன் துரோகியாகி சொந்த நாட்டுக்கே தீங்கு செய்ய பார்த்ததால காளி அவனை வேட்டையாடிட்டான். மனது முழுக்க பக்தியோட அவன் முன்னாடி கை கூப்பி நின்ற ரணதீரன் அவகிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறான். உன்னையே முழுசாக நம்பி கும்பிடுற நல்ல மனசுள்ள பக்தர்களுக்கு யார் தீங்கு செஞ்சாலும் அவங்களை நீ சும்மா விடக்கூடாது. திருமாறனை தண்டித்த மாதிரி எல்லா காலத்திலையும் கெட்டவங்களை நீ தண்டிக்கணும். இனி என் மக்கள் எல்லாருமே உன் பிள்ளைகள். அவங்க நிம்மதிக்கு ஒரு குறையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும்னு கேட்குறான். உடனே அம்மன் சிலை முகத்தில் ஒரு புன்னகை வந்திருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு உருவானதால தான் அந்த அம்மன் பேர் சந்திரமாகாளி. அந்த அற்புதமான தர வரலாறை கனகா சொல்லி முடிக்க, ஏய் சூப்பர் கதடி, கேட்கும் போதே அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவையாவது போய் அம்மாவை பார்த்திடணும்ப்பா. ஏய் சுந்தரி பொறு, அவள் சொல்ல வேண்டியது இன்னும் இருக்குது. நீ பௌர்ணமி வேட்டையை பற்றி சொல்லு கனகா, அப்போது என்ன நடக்கும்? அது எனக்கு சரியாக தெரியாதுடி. மகேஸ்வரிக்கு நிச்சயமாக தெரியும், அவகிட்ட கேளுங்க. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷமாக பௌர்ணமி வேட்டை நடக்கிறதில்ல. அதனால் அவங்க ஊரே வறண்டு போய் கிடக்கு. ஏய் மகேஷ், நீ சொல்லுடி, அது என்னடி பௌர்ணமி வேட்டை? எனக்கு தெரியாது மஞ்சரி. ஏண்டி, பக்கத்து ஊர்க்காரிக்கு உங்கள் ஊர் கோயிலை பற்றி அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எப்படி அழகா சொன்னா. நீ என்னடான்னா? நான் இந்த மாதிரி பொய்யான சம்பவங்களையும் புனை சுருட்டு கதைகளையும் எப்பவுமே நம்புறதில்ல. சரி, எல்லாத்தையும் விடு. கனகா என்ன சொன்னா? தன்னை நம்பி கும்பிடுற உண்மையான பக்தர்களுக்கு அந்த சந்திரமாகாளி நல்லதையே செய்வான்னு தானே சொன்னா. எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் அவளோட தீவிரமான பக்தர்கள். அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போய் 7 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு நான் ஒரே மக. என்னை பிரிஞ்சு அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அப்போ அந்த அம்மன் அவங்களே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கணும்ல, ஏன் செய்யலை? சும்மா என்கிட்ட வந்து இந்த பொய்க்கதையெல்லாம் அவுத்து விடக்கூடாது. ஆதாரம் இருந்தால் காட்டுங்க, நான் நம்புகிறேன். இல்லைன்னா ஆளை விடுங்க. சீற்றமாய் பேசி முடித்தாள் மகேஸ்வரி. அவள் கேட்கும் ஆதாரம் கிடைக்குமா? இனி என்ன நடக்கும்? போக போக தெரிந்து கொள்ளலாம். வருவாள்.